விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியை சொல்லணும் அப்படின்னா தந்திர ராசி அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆற்றல் படைத்த ராசி, ரொம்ப ஃபாஸ்ட்டு, எதையுமே சடனாக பார்த்த மாத்திரத்தில் புரிஞ்சிக்கிறது. ஒரு தொழிலில் கூட கற்றுக்குறாங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஒரு இடத்த போயிட்டு வேலைக்கு போவா, அந்த வேலையை இவள் என்ன பண்ணுவான்னா ஆட்கொணர்வாள் அப்படின்னு பேர். அந்த வேலையால் இவள் முதலாளியாக மாறுவாள். அந்த வேலையெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிரகிப்பா, புரிஞ்சிக்கும், தன்மை அதிகமாக இருக்கும். தந்திர எந்திரங்களினுடைய வழிபாடுகள் இவர்களுக்கு வெற்றியை தரும். மாயாஜால வித்தகர், நிறைய பேர் மந்திர தந்திரத்தோடு தொடர்படுவார். தகுடு விற்கிறது, தாயத்து கட்டுறது, இந்த பூசாரி ஆகிறது, இவங்களுடைய தொடர்புகள் எல்லாமே கிடைக்கும் இவங்களுக்கு. ஆமாம், அமானுஷ்ய சக்திகளை உணரக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் கிடைச்சிடும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. ஆமாம், தான் ஏன் பிறந்தோம், தான் எதற்காக இந்த நாட்டிற்கு வந்தோம், எதற்காக இந்த பூமியில் படைச்சிக்கிறோம், இந்த ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கற்பனை திறன் நிறைய இருக்கும் இவங்களுக்கு. கனவுகளில் நிறைய விஷயங்களை சாதிப்பாங்க. நைட்டு தூங்கும்போது வரக்கூடிய கனவுகள் இவருடைய வாழ்க்கையினுடைய வட்டத்தை பெருசாக்கும். அந்த மெய்ஞானம் உணரக்கூடிய சக்திகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த ராசியானது இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உத்தியோகத்தால் லாபம் உண்டு, தொழில் ரீதியான வெற்றிகள் உண்டு. ஆமாம், 10க்குரியவன் 11 போகிறார். கண்டிப்பாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள், லாபங்கள் பிரகாசமாக இருக்கும். ரெட்டிப்பு வருமானங்கள் உண்டு. இன்னொரு இடத்துல வேலையை கிளையை மாற்றக்கூடிய இடம், வேலை வாய்ப்புகளை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. 2ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்கறதுனால வருமானங்களுக்கு குறை இருக்காது. இருந்தாலும் அந்த வருமானங்கள் சரியான வழியில் வருதா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. பட் எந்த வகையெல்லாம் வரட்டும், நம்மளுக்கு பணம் நிறைஞ்சா பை நிறைஞ்சா போதும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்த வருமானம் அதற்கு மேற்பட்ட செலவுகளை கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், நிறைய ரோலிங் போகும் சார் இந்த மாதம் உங்களுக்கு. ஆமாம், கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைச்சிடும். அடமான கடன் கிடைக்கும், வீட்டை அடமானம் வச்சு கிடைக்கிற கடன், பர்சனல் லோனு, எவர்திங் ரோலிங் நிறைய போகும். அந்த ரோலிங்க்கு எண்ட் ஆஃப் தி பார்ட் முடிவே கிடையாது. 1 கோடி உங்களுடைய சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான கடன் கிடைக்கும். 1 லட்சம் இருக்குன்னா 1 லட்சத்துக்கு உண்டான கடன் கிடைக்கும். அந்த கடன் ஏற்கனவே நம்மளுக்கு என்ன சூழ்நிலை இருக்குது, நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்ற யோசித்து வாங்கினீங்க அப்படின்னா தெளிவாகிடுவீங்க. சற்று தள்ளி போடுவது நல்லது. எப்பயுமே ஒரு ஆடம்பர செலவாக இருந்தாலும் சரி, அனாவசிய செலவுக்கு உள்ளே போகாதீங்க. ஆமாம், ரொம்ப யோசித்து செயல்படுங்க. நமக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது அப்படின்னு நாம் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா பின்னாடி அது சங்கடத்தில் போகாத வண்ணம் மாட்டிக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு கடன்கள் எல்லாமே கேட்ட மாத்திரத்தில் கிடைக்கிறது, கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை கிரகங்கள் ஏற்படுத்தின்னு இருக்குது. அதனால தான் அந்த சப்ஜெக்டை மட்டும் இவ்வளோ காலம் நேரம் பேச வேண்டியதாக இருக்குது. ஆமாம், பிள்ளைகளால் யோகம் உண்டு. என்ன சார் 5ல் சனி போகுது, பிள்ளைகளால் யோகம் உண்டு அப்படின்னா, ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்த அவர் நல்ல அற்புதங்களையும் ஆனந்தங்களையும் கொடுத்துருவார். சனி பார்க்குற இடம் தான் பாழ், குரு இருக்கிற இடம் பாழ். அப்படின்னுக்குள்ளே 8ஆம் இடத்துல இருக்கிறார், அந்த இடத்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற. உங்களுக்கு விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் இருக்கிறீங்க அப்படின்னா கடன்கள் கரைந்து போகும், கடன் கிடைக்கும். அதே காலகட்டத்தில் பெரிய கடன்கள் எல்லாம் சிறு கடன்களாக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா மாற்றிடுவீங்க, ஈஸியாக மாற்றிடலாம். அதுக்கு நான் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைச்சிரும். பிள்ளைகள் யோகத்தை கொடுத்துருவா, பிள்ளைகள் உத்தியோகத்துக்கு போயிடுவா, பிள்ளைகள் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்குண்டான உத்தியோகமும் அது உத்தியோகம் கிடைச்சிடும். அதுவே போதும் சார், என் பையன் செட்டில் ஆகிட்டான் சார், என் பையனுக்கு வேலை கிடச்சிச்சு சார், ரொம்ப நாளாக படிக்க வச்சேன், எப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இப்போ பரவாயில்ல, அவன் ஏன் பண்ணுறான், எனக்கு கொடுக்குறானோ கொடுக்கலையோ அவன் சம்பாதிக்கிற திறமையான ஆகிட்டான், அவன் பழிச்சிக்குவான், அப்போ நம்மளுக்கு சந்தோஷம், ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி பெத்தா சந்தோஷப்படுற மாதிரி பிள்ளைகள் உருவாக்கிடுவான். நல்லா இருப்பாள், சந்தோஷமாக இருக்கும். அதே காலகட்டத்தில் தந்தை வழி உறவுகளால் யோகம், தந்தையால் பணம் கிடைக்கும் சார் உங்களுக்கு. தந்தையினுடைய எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஏதாவது ஒரு ஆன்மீக திருத்தலங்கள், அதுவும் அம்பாளுடைய திருத்தலங்களுக்கு நன்கொடை செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். அது காளிகாம்பாளாக இருக்கலாம் அல்லது கற்பகாம்பாளாக இருக்கலாம். நல்ல ஒரு நகை அலங்காரமிக்க தெய்வமாக இருக்கும். ஆமாம், அது கோயிலுக்கு ஒரு நன்கொடை கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் கிடைச்சிடும். அது நல்லது, வெற்றியை தான் கொடுக்கும், உங்கள் தொழிலில் ஏற்றத்தை கொடுக்கும் அது ஆக்சுவலாக. ஆமாம்,
அதே காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். தூரதேச பயணம் 100% உண்டு உங்களுக்கு. அட்லீஸ்ட் எல்லை தாண்டிய பயணங்கள் நிறைய உண்டு சார் உங்களுக்கு. நீண்ட நாளாக நான் வெளிநாடு போகணும், விசா எடுத்து வச்சுட்டு இருக்கேன், வெளிநாட்டு கம்பெனிகளோட டைப் வைக்கிறது, இந்த ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறது, எவ்ரிதிங் சக்ஸஸ். அது எல்லாமே சக்ஸஸ் நடக்கும். அதுக்குண்டான சூழ்நிலைகள் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி ஒத்துழைச்சி அப்படின்னா கண்டிப்பாக 100% நடந்துடும், கிளிக் ஆகிடும். ஆமாம். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பலம் எங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு தாயை வணங்குவது நல்லது. ஆமாம். உங்களுடைய தாயை பழிக்காமலும் அவள் போற்றுதலுக்குரியவருமாக இருந்தால் உங்களுடைய தாய்க்கு எந்த காலகட்டத்தையும் நீங்கள் துன்பம் விளைவிக்கக்கூடாது. அவங்க கொஞ்சம் வயது குன்றி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகள், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது எப்படி, எல்லா வகையும் தாய்க்கு ஒரு மாதத்தில் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிவிடுங்க. அவங்க மருத்துவ செலவுகள் பாருங்கள், அவங்களுக்கு உண்டான சாப்பாடு செலவுகளை பாருங்கள், அவங்களுக்கு நல்ல ஒரு துணிமணி வாங்கி கொடுங்க, அவங்கள சந்தோஷமாக வச்சுருங்க. ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியாதிபதி சந்திரன் தான். எப்படி நீங்கள் தாயையும் மனைவியும் பெண்களையும் போற்றி வணங்குகிறீர்களோ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உயர்வுகள் உண்டு. ஆனால் அது நடக்காது. இங்கே என்ன பண்ணால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இந்த பெண்களை இவள் மதிக்க மாட்டாள், கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா அவள் மதித்தானா பாக்கியத்துக்கு போயிடுவாள். அது ஜாதகத்தில் அப்படி விடாது. அப்போ நீங்கள் மதிக்கணும். பெண்களை கட்டாயம் மதிக்கப்பட்ட போற்றுக்குரியவர்களாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி. இந்த மாதம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுடைய வழிபாடு, சந்திர பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு சாலச் சிறந்தது. வாழ்க வாழ்க வாழ்க. அன்பர்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு மாதமும் இந்த சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்களுடைய ப்ரொடக்ஷன் பொதுவான பலன்கள் தான். இப்போ சுய ஜாதகத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இது அனுப்பிச்சு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கோம். உங்களுடைய ஜாதக தசா புத்தி மைனஸ் ஆர் ப்ளஸ் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை யோக ஜாதகமாக மாற்றுவதற்கு உண்டான ஒரு பரிகார முறைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரோம். உங்களுடைய ஜாதகத்தை செப்பேடுகளில் எழுதி அது ஒரு 48 days பீஜ மந்திரங்களால் அந்த ஜாதகத்தை உங்களுக்கு ஆராதனை பண்ணி உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இதுக்கு சில குருதட்சிணைகள் இருக்குது. அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு பெற்று தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக பொருளாதாரம் முக்கியம், வெற்றி முக்கியம். அந்த பொருளாதாரத்தையும் வெற்றியும் தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு தெய்வ காரியத்தை நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். இதனால் நீங்கள் பயனடையணும். வாழ்க வையகம், வாழ்க மக்கள், வாழ்க வளமுடன்.